10th standard maths first midterm test previous various district question paper analyze பண்ணிட்டே இருக்கிறோம் from JK tuition center மதுரை. இப்போ தர்மபுரி district question paper part B question number 14 I am Jaykumar. solve கேட்டிருக்காங்க 5x concurrent to 4 mod 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 5x is equal to 4 mod 6. அப்போ 5x minus 4 is equal to 6n. Okay students, 5x is equal to 6n plus 4. அப்போ x is equal to 6n plus 4 by 5. ஓகே, இப்போ என்னுடைய வேல்யூ என்ன போட்டோன்னா x கரெக்டாக வந்து இன்டிஜர்ஸில் வரணும், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் வரணும். இப்போ n is equal to நான் 1 போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ x is equal to என்ன வரும் பாருங்கள், 6 into 1 plus 4 by 5. So 10 by 5 equal to 2. ஓகே, இப்போ அடுத்தது n நீங்கள் கண்டுபிடிக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுவும் ஆட் பண்ணுங்கள் 6. அப்போ n is equal to 6 போடுங்க. x is equal to 6 into 6 plus 4 by 5 is equal to 36 plus 4 by 5 40 by 5 is equal to 8. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் n is equal to இந்த 6ம் இந்த 5ம் ஆட் பண்ணிங்க. 5 6 ஆட் பண்ணுன்னா 11. அப்போ x is equal to பாருங்கள், 6 into 11 plus 4 by 5. 66 plus 4 by 5. 70 by 5 is equal to 14. வந்துச்சு பார்த்தீங்களா x உடைய வேல்யூ? Therefore x is equal to 2, 8, 14. மோடு வந்து 6னால டிஃபரன்ஸ் வந்து 6 தான் இருக்கும் பாருங்கள். அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.